இணைந்திருக்கும் பிஹெச்எஃப் ஞான தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். கடந்த சில வாரங்களா நம்ம இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு சப்ஜெக்ட்ல வந்து நம்ம பல பகுதிகளை வந்து பார்த்துட்டு இருக்கோம். கர்மாவினுடைய உருவாக்கம், தொடக்கம், அதனுடைய காரணம், அது வந்து எப்படியெல்லாம் செயல்படும், அதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் எதற்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இப்போ வந்து நம்ம அந்த கர்மாங்கிற ஒரு சப்ஜெக்டோட நடுப்பகுதி மிகவும் முக்கியமான ஆழமான பகுதியில இருக்கும். அது என்னன்னா, அந்த கர்மாவுடைய மூலக்கரு என்ன, கர்மா உருவாகிறதுக்கான ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னா, ஈகோ அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம் தான். தான் அப்படிங்கிற ஒரு ஆணவம், ஒரு அகங்காரம், அந்த தன்னுடைய வடிவத்துக்கான ஒரு முக்கியத்துவம், அந்த நிலைப்பாட்டிலேயே வந்து நிலைச்சு நிக்கிறது. என்னென்னைக்கும் அது அழியக்கூடாதுன்னு அதனை முற்படுத்தியே வந்து செயல்படுறது. அந்த அத வந்து அதாவது வந்து எது நிரந்தரம் இல்ல அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறத ஒரு ஆஹ் இது இல்லாம, அதுக்காக முற்படாம, எந்த வடிவத்துல இருக்கோமோ அந்த வடிவத்தையும், நாம எந்த உலகத்துல இருக்கோமோ அங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற பொருட்கள், அந்த உறவுகள், அந்த ஒரு நிலைப்பாடுகள் தான் உண்மைன்னு நினைச்சு நம்பி அந்த மாயையிலேயே நம்ம சுழன்று சுழன்று வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய மனதுல அதனுடைய தாக்கம் தான் இருக்கு. ஏன்னா நம்ம அது மட்டும் தான் உண்மைன்னு நினைச்சுக்கிறோம். நம்மளுக்கு உண்மைன்னா என்னங்கிறது எதுவுமே வந்து நம்மளுடைய கண்களுக்கு புலப்படல. ஏன்னா நாம வந்து எது கண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அது நம்மளோட உண்மையான கண் வந்து கிடையாது. சோ இந்த கண்கள் வந்து இந்த உலகத்துல வந்து நாம வந்து செயல்படுவதற்கு மட்டும்தான் இந்த கண். இங்க இருக்கிற விஷயங்களை பார்த்து அதன் மூலியமா நம்மளுடைய அறிவு சேகரிச்சு அதன் மூலியமா நம்மளோட வாழ்க்கையை வந்து புரிஞ்சு நடத்துக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கண். ஆனா நம்மளுடைய உண்மை, நம்மளுடைய மூலம் என்ன, நம்மள வந்து உள்நோக்கி பாக்குறதுக்கு இந்த கண்கள் மூலியமா நம்ம வந்து பாக்குற விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து பலன் வந்து தராது. சோ இந்த இந்த கர்மாவினுடைய மைய பகுதியான இந்த ஈகோல வந்து நம்ம இருக்கும்போது, ஈகோ எப்படி துவங்குது, ஒரு மனிதனுக்கு அகங்காரம்ங்கிறது எந்த நிலையில துவங்குது, அது வளர்ந்து வளர்ந்து எப்படி வந்து நிக்குது, அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல இருந்து ஏன் வெளியில வர முடியல, அதுல அது வெளியில வர முடியாததுனால என்னென்ன பாதிப்பு இருக்கு, எப்படியெல்லாம் அது கர்மா உருவாக்குது அப்படிங்கறத வந்து ஒரு சீக்வன்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில போன வாரம் வந்து நம்ம வந்து ஈகோவினுடைய அவேர்னஸ், அதாவது அகங்காரத்தின் ஒரு விழிப்பு நிலை, அந்த விழிப்புணர்வு வந்தா மட்டும்தான் அகங்காரம் ஒண்ணு இருக்குங்கிறதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அகங்காரம்ங்கிறது வேற ஒண்ணா, அப்போ நான் வேற ஒண்ணா அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவினைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து விழிப்புணர்வு வந்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த அகங்காரத்துல நாம எந்த அளவுக்கு ஊன்றி இருக்கோம், நம்ம மேல அது எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துது, நம்மளோட கண்களை வந்து எப்படி நம்மளுடைய அதாவது புத்தியை எப்படி மறைச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியறதுக்கு கண்டிப்பா விழிப்புணர்வு வேணும். விழிப்புணர்வுலயும் பல நிலைகள் இருக்கு. முதல்ல தெரிஞ்சுக்கிறது, அறியறது, தெரியறது, அதுக்கப்புறம் புரியறது, அதுக்கப்புறம் உணர்றது. சோ இந்த விழிப்பு நிலைகள்லயும் இவ்வளவு நிலைகள் இருக்கு. ஆனா முதல்ல தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம போகவே முடியும். கர்மா இது வந்து முதல் பகுதியிலேயே வந்து நம்ம பார்த்தோம். கர்மாவிலேருந்து வெளியில வர்றதுக்கு மட்டும் கிடையாது, கர்மான்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கறத வந்து நம்ம முதல் பகுதியிலேயே வந்து பார்த்தோம். அந்த வகையில போன வாரம் கொஞ்சம் வந்து இந்த இணையதொடர்பு பிரச்சனைனால கொஞ்சம் வந்து வேகமா வந்து போக வேண்டியதா இருந்தது. ஆனாலும் அதுல வந்து ஒரு சில கதாபாத்திரங்கள், அதாவது மகாபாரதத்துல இருக்கிற ஒரு சில கதாபாத்திரங்கள், அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த கர்மால, அந்த ஈகோல வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் ஈகோன்னே அவங்களுக்கு தெரியாம அதுல இருந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல ஒரு சில உதாரணங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ அர்ஜுனனுடைய ஈகோ எந்த மாதிரி, துரியோதனனுடைய ஈகோ எந்த மாதிரிங்கிறது பார்த்தோம். இப்ப அது நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியுது. அர்ஜுனன் வந்து எந்த இடத்துல இருந்து நின்று யோசிச்சானோ அதுவும் ஈகோ தான். துரியோதனை எந்த இடத்துல இருந்து நின்று சண்டை வரணும், பிரச்சனை பண்ணணும், எல்லாமே உடையணும், பிரியணும், நாசமா போகணும்னு நினைச்சானோ அதுவும் ஈகோ தான். ரெண்டுமே ஈகோ தான். ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா ஈகோவுடைய எந்த முனையில நம்ம நின்று இருந்தாலுமே அது வந்து நம்ம மாயின் பிடியில தான் இன்னுமே இருந்துட்டு இருக்கும். அந்த இக்னோரன்ஸ்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம்.
ஆனா என்ன, அந்த ஈகோல வந்து நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கலாம். இந்த கடைசி பார்ட்ல வரும்போது, அத ஈகோ விழிப்படைகிற நிலையில வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த ஹார்ட் அண்ட் ஈகோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடினமான குணங்கள் இருக்கக்கூடிய ஈகோல இருந்து ஒரு சாஃப்ட்வேர் ஈகோக்கு வந்திருக்கும். அதாவது எல்லாமே போயிடுமோங்கிற ஒரு பயம், எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும், ஆஹ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணணும், இப்படிங்கிற ஒரு 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 மனப்பான்மை அதுல இருந்து வந்து செயல்படுறது. ஆனா எதை காப்பாத்த முடியும், எது எது நிரந்தரமானதோ அதை காப்பாத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்படி காப்பாத்தணும்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் நிரந்தரமா இருக்க முடியாது. இந்த புரிதல் வந்து வர்றதுக்கு ஈகோல இருந்து செயல்படும் போது இந்த புரிதல் வந்து வராது. எப்போ ஈகோல இருந்து நம்மளுக்கு விழிப்புணர்வு வருதோ அப்பதான் நம்மளுக்கு வந்து இத பத்தின ஒரு புரிதல்லாம் வந்து நம்மளுக்கு வருது. இப்போ அதுல வந்து போன வாரம் பீஷ்மரை பத்தி பார்த்திருந்தோம். அவர் வந்து எப்படி வந்து தன்னுடைய அதாவது ரோல் என்ன, தன்னுடைய தர்மம் என்ன, ஒரு ஒரு அரச குடும்பத்துல பிறந்திருக்காரு, ஒரு அரசகுமாரனா இருக்காரு, முடிசூடப்பட வேண்டிய ஒரு மன்னன். ஆனா தன் நிலையை மறந்து தன்னுடைய தந்தைக்காக, தன்னுடைய தந்தையினுடைய ஒரு 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 என்ன எப்படி சொல்றது, ஒரு இச்சைக்காக அல்லது அவருடைய ஒரு சந்தோஷத்துக்காக இவர் வந்து இவ்வளவு பெரிய விஷயத்தையே வந்து விட்டு கொடுத்திருக்காரு. சோ இது வந்து இதுவுமே ஈகோல இருந்து தான் விட்டு கொடுத்திருக்காரு. விட்டு கொடுக்குறோம்னா யாருக்காக விட்டு கொடுக்குறோம், எதுக்காக விட்டு கொடுக்குறோம், அதனுடைய பின்னணி என்ன, நாம விட்டு கொடுக்கறதுக்கு பின்னாடி நம்மளுடைய பின்னணி என்ன, அதாவது நம்மளுடைய பின்னாடி இருக்கிற மனநிலை என்ன, எந்த விஷயத்துக்காக விட்டு கொடுக்குறோமோ அதனுடைய பின்னணி என்ன, இது ரெண்டுத்தையுமே பார்க்கணும். அப்படி ரெண்டுத்தையுமே பார்த்து எது சரி, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எது தர்மம், இதுதான் வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்கு வந்து விழிப்புணர்வு இருந்து அந்த மையத்திலேருந்து செயல்பட்டா மட்டும்தான் இது வந்து சாத்தியம். அப்படி இல்லாத பட்சத்துல அதாவது அவங்களுடைய ஸ்வதர்மத்தையே வந்து மறக்கக்கூடியதுதான், மறக்க வைக்கக்கூடியதுதான் இந்த ஈகோவுடைய வேலை. என்னுடைய ஸ்வதர்மம் என்ன, இந்த பிறவியில இந்த ஒரு வடிவத்துல நான் இருக்கேன்னா இதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, அந்த சுதர்மத்தை நான் பண்ணணும், அந்த சுதர்மத்தை நான் கடைபிடிப்பதன் மூலமா என்னுடைய தர்மத்தை வந்து நான் வந்து நிலைநாட்டுறேன். சோ இது வந்து அந்த பீஷ்மர்ங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து எப்படி அதை தவறினாரு அப்படிங்கறத கிருஷ்ணர் வந்து அங்க சுட்டி காட்டுறாரு. இது ஏன் கிருஷ்ணர் வந்து அங்க சுட்டி காட்டணும் பீஷ்மருக்கு அப்படின்னா, பீஷ்மர் வந்து ஒரு வரம் பெற்றிருப்பார். அதாவது தன்னுடைய முடிவு வேற யாரும் நிர்ணயிக்க முடியாது, அவரா நினைச்சு ஏத்துக்கிட்டாதான் அது வந்து இருக்கு, அவரால அவரை வந்து யாருமே வந்து தாக்க முடியும் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் எப்போ பீஷ்மர் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பீஷ்மருக்கு புரிய வச்சு அவரை வந்து உணர வைக்கிறாரோ அந்த நிலையில பீஷ்மர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ வந்து நான் அஸ்தினாபுரத்துக்கு அதுவும் அதுவும் ஒரு சபதம் பண்ணிருக்காரு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் வந்து அஸ்தினாபுரத்துக்காக நான் நிற்பேன், சண்டை போடுவேன்றது. அந்த சபதமும் வந்து தவறானது. இப்ப அஸ்தினாபுரம் வந்து அதர்மத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, அப்போ நீ எங்க நிக்கிறியோ எதுக்காக சப்போர்ட் பண்றேன்னு நீ நிக்கிற, அதர்மத்தை நோக்கிதான் நிக்கிற. ஆனா அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய தர்மம் வந்து நான் செஞ்சு கொடுத்த சபதம், என்னுடைய சபதத்தை நான் நிலைநாட்டணும், எந்த சூழ்நிலையிலையும் நான் அஸ்தினாபுரத்தோடைய அதாவது வந்து அந்த அரசாணையை வந்து நான் காப்பாத்துவேங்கிறது நான் எடுத்த சபதம், அதை நான் காப்பாத்துறதுதான் என்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஈகோயிஸ்டிக் வியூல இருந்து அவர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. இது தப்புங்கிறது கிருஷ்ணர் எப்போ எடுத்துரைச்சு அவரை வந்து உணரப்பட வைக்கிறாரோ அந்த நொடியில அவர் வந்து அந்த அர்ஜுனன் கிட்ட அந்த அம்பை வந்து ஏத்துக்கிறார். ஏத்துட்டுதான் அந்த அம்பு படுக்கையில வந்து அவர் போறார். சோ இது வந்து பீஷ்மருடைய ஈகோ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் வந்து நம்ம பாத்துடலாம், கர்ணன். இந்த கர்ணனுடைய ஈகோ எப்படிப்பட்டது, ஏன் வந்து கர்ணன் வந்து அதாவது எந்த ஒரு தானமா இருக்கட்டும் தர்மமா இருக்கட்டும் எல்லாம் இவர் சொல்றதே அதாவது பேச்சு வழக்குல நம்ம சொல்றதே வந்து இவங்க வந்து என்ன பெரிய கர்ணன் பரம்பரையா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து கர்ணன் வந்து வாரி வழங்குறதுல வள்ளல், அவ்வளவு தானம் தர்மம், அவ்வளவு வந்து ஒரு கொடை வள்ளல். சோ அப்படி இருக்கிற கர்ணனுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு, இது எதனால நடந்தது, இதேதான் அதாவது பீஷ்மருக்கு எப்படி வந்து உணர்த்தினாரோ அதே மாதிரிதான் கிருஷ்ணர் தான் கர்ணன் கிட்டயும் போய் கர்ணன் என்ன செஞ்சா எங்க ஸ்டக் ஆனாங்கிறதையும் உணர்த்துறாரு. எப்படின்னா இப்போ கர்ணன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த
கலையை வந்து கத்துக்கணும் அப்படின்ட்டு பரசுராமர் கிட்ட போகும்போது பரசுராமர் என்ன பண்ணிடுவாரு, நீ வந்து அத அதாவது வந்து அவரு தேள் கொட்டுறது வந்து அவரு தாங்கிட்டு இருப்பாரு இல்லையா, தேளோ ஏதோ வண்டு அதை கொட்டுறது வந்து தாங்கிக்கிட்டு இருப்பாரு. தாங்கிக்கிட்டு தன்னுடைய அதாவது அந்த குருநாதருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கடிச்சிட போகுதுன்றதுனால அந்த கடியை இவர் வாங்கிப்பாரு. சோ இது வந்து தூக்கி போடும் போது அது அவருக்கு தெரிய வரும்போது இது வந்து ஒரு சத்திரியன் பண்ற வேலை கிடையாது, நீ வந்து சத்திரியனே கிடையாது, என்கிட்ட நீ பொய் உரைச்சு நீ வந்து இந்த கலையை வந்து கத்துக்கிட்டு இருக்க, அதனால தக்க சமயத்துல உனக்கு எப்ப வேணுமோ அந்த சமயத்துல இந்த கலை உனக்கு உதவாது அப்படின்ட்டு அவர் ஒரு சாபம் கொடுத்துருவார். இப்போ இந்த இடத்துல வந்து கர்ணனுடைய மனநிலை என்ன, ஏன் கர்ணன் வந்து அங்க கூனி குறுகி எப்பவுமே நிக்கிறான்? ஏன்னா தான் ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன், தான் வந்து ஒரு தேரோட்டினுடைய மகன். சோ என்ன வந்து எல்லாரும் இழிவா பாக்குறாங்க பேசுறாங்க. என்னால ஆனா அர்ஜுனனை விட கர்ணன் தான் சிறந்த வில்லாளன். ஆனா கர்ணனுக்கு விட அர்ஜுனனுக்கு தான் அந்த ரெகக்னிஷன் நிறைய கிடைக்குது. ஏன்னா அர்ஜுனன் வந்து முறையான அரச வாரிசு, சத்திரிய குடும்பத்துல இருந்து வந்தவன் அப்படிங்கிறதுனால. ஆனா இங்க வந்து ஒரு விஷயம், கர்ணன் வந்து எது கர்ணனை மறைச்சது அப்படின்னா இந்த இக்னோரன்ஸ் தான். தான் வந்து ஒரு தன்னுடைய பிறப்பை வச்சு தன்னை மற்றவங்க வந்து சாடுறாங்க, அதனால எனக்கு இருக்கிற ஒரு திறமை வந்து ரொம்ப துச்சமா பார்க்கப்படுது, என்னை யாரும் வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னைய வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அங்கீகர அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு கர்ணனுக்கு வர அந்த ஒரு மனநிலைய துரியோதனன் வந்து சரியா யூஸ் பண்ணிக்கிறான். துரியோதனன் வந்து கர்ணனை கூப்பிட்டு ரெகக்னைஸ் பண்றான், அவனுக்கு வந்து அவனுடைய திறமைய வந்து அவ்வளோ வந்து பெருசா கொண்டாடுறான். தன்னுடைய நண்பன் மாதிரி யாராலையும் வந்து அதாவது வந்து அந்த வில் வித்தையில அவ்வளவு சிறந்தவர்கள் யாரும் கிடையாது, ஈவன் அர்ஜுனனுடைய கர்ணன் சிறந்தவன், அது உண்மைதான். ஆனாலும் இப்படி துரியோதனன் செய்யும் போது கர்ணனுக்கு என்ன ஆயிடுது, துரியோதனன் தான் நல்லவனா தெரியுறான். துரியோதனன் என்னமோ பண்றதெல்லாம் அதர்மம் தான். அவன் அவன் வந்து அவனுடைய செயல்பாடுகள் சரியில்லை. ஆனா ஏன் கர்ணன் வந்து அவ்வளவு தர்மம் பண்றவன், அவ்வளவு தானம் பண்றவன், ஏன் போய் துரியோதனனுடைய சேர்றான் அப்படின்னா அதுக்கு காரணம் அவனுடைய இன்ஃபீரியாரிட்டி. அதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை, தன்னை நோக்கி ஒரு தாழ்வு மனப்பான்மை, சரியான புரிதல் இல்லாததுனால. இந்த புரிதல் எப்படி வந்திருக்கணும்? இப்போ ஒருவேளை கர்ணன் வந்து கர்ணனுக்கு ஒரு ஆன்மீக அறிவு இருந்து ஒரு புரிதல் இருந்திருந்தா எப்படி வந்து அந்த உணர்ந்திருப்பான் கர்ணன் அப்படின்னா, நான் பிறந்த கர்ணன் வந்து ஆக்சுவலா வந்து அந்த தேரோட்டியுடைய மகன் இல்ல, வளர்ப்பு மகன் தான். இருந்தாலுமே அப்படியே நான் தேரோட்டிக்கு பிறந்திருந்தாலுமே எனக்கு வந்து இந்த வில்வித்தை எனக்கு வந்து இவ்வளவு சரளமா வருது, என்னால இவ்வளவு சிறந்து விளங்க முடியுது ஒரு திறமையில, ஒரு ஒரு இந்த வித்தையில என்னால இவ்வளவு சிறப்பா செயல்பட முடியுதுனாலே அந்த இடத்துலயே நான் சத்திரியன் ஆயிடுறேன். என்ன ஒருத்தன் வந்து நீ சத்திரிய குடும்பத்துல பிறக்கலன்ட்டு ஒருத்தன் நிராகரிக்கிறதுக்கு எப்படி செய்ய முடியும்? சோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கர்ணனுக்கு இல்லாததுனால தன்னை யார் யாரெல்லாம் சாடுறாங்களோ அந்த ஒரு பெயினை வந்து அந்த அந்த வலிக்கு மருந்து போட்டது யாரு, துரியோதனன். அப்ப துரியோதனன் கூட போய் நிக்கிறான், அவன் என்னென்ன பண்றானோ அந்த அநியாயத்துக்கு எல்லாம் வந்து துணை போறான். ஆனா அவனையும் வந்து அவனுக்கும் வந்து பார்த்தா அந்த திரௌபதிய வந்து அங்க அவமானப்படுத்துறதுல அவனுக்கு முழு விருப்பம் இருக்காது கர்ணனுக்கு. ஆனா துரியோதனனுடைய நண்பனா அந்த சபையில அஸ்தினாபுரத்துக்காக அந்த அந்த சைடு வந்து கௌரவர்களுடைய பக்கம் நிக்கிறதுனால அவனால எதுவும் பண்ண முடியல. இப்ப இந்த இடத்துல இவனோட தர்மம் போச்சா? எதனால போச்சு? இவனோட ஈகோனால இவனோட சுதர்மம் பண்ண முடியல, இவனோட தர்மத்தை நிலைநாட்ட முடியல. இப்ப கடைசியில என்னாச்சு, அதர்மத்துக்கு துணை போயிட்டான். சோ இந்த அதர்மத்துக்கு துணை போனதுனால என்ன ஆகும், அவன் பண்ண தானம் தர்மம் எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடியே வந்து வாங்கிடுறாரு. அதாவது யார் வந்து வாங்கிடுறா, கிருஷ்ணர் வந்து வாங்கிடுவார் இல்லையா முன்னாடியே வந்து. சோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் கர்ணன் கிட்ட போய் உனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படிங்கறத எடுத்துரைச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கர்ணன் வந்து மனதார உணர்ந்து இது தன்னுடைய தான் பண்ண தப்பு என்ன, எங்கேருந்து நான் இதை பண்ணேன் அப்படிங்கறத மனதார உணர்ந்ததுக்கு அப்புறம் தான்
கர்ணனுடைய முடிவு வந்து இருக்கும். அந்த உயிர் பிரியறது வந்து நடக்கும். சோ இதெல்லாம் வந்து பீஷ்மருடைய ஈகோ எப்படி செயல்பட்டிருக்கு, கர்ணனுடைய ஈகோ எப்படி செயல்பட்டிருக்கு, துரியோதனன் அர்ஜுனன் இவங்களோட ஈகோ எல்லாம் எப்படி செயல்பட்டிருக்கு. அதே மாதிரி தர்மர், அதாவது யுதிஷ்டர், அவர் வந்து அவர் பேரே தர்மர் தான். தர்மத்தை நிலைநாட்டணுங்கிறது தான் அவருடைய தர்மமே. ஆனா எந்தெந்த இடத்துல எந்தெந்த தர்மத்தை நிலைநாட்டணும், அதாவது ஒரு ஒரு கணவனா அந்த தர்மத்தை வந்து விட்டுட்டார். ஒரு நாட்டினுடைய தலைவனா அங்கேயும் அந்த தர்மத்தை வந்து விட்டுட்டார். கொடுத்த வாக்கு, அதாவது ஒரு விளையாட்டுல ஒருத்தங்க வந்து நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியல. தன்னுடைய வாக்கு, தன்னுடைய தர்மம் சொல்லி அதையே வந்துதான் அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் சொல்றதான் மத்த 4 பேரும் பின்பற்றுவாங்க. அப்போ இவருடைய சொல், இவருடைய முடிவு எந்த அளவுக்கு இருந்திருக்கணும். அப்போ அங்க அவரும் வந்து தவறாரு அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. சோ இது எல்லாமே என்ன, இது எல்லாமே ஈகோட ஒவ்வொரு நிலைகள். இப்ப தர்மர் வந்து தவறாருன்னா அதுக்காக ஒரு துரியோதனன் அளவுக்கு, துச்சாதனன் அளவுக்கு கிடையாது. அவரு ஒரு நிலையில இருக்காரு. அந்த நிலையில அவருடைய விழிப்புணர்வு அளவுக்கு அவர் அந்த அந்த மாதிரி செயல்படுறாரு. கர்ணனுடைய நிலையில கர்ணனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்திருக்கு. அதனால அவன் அப்படி மாறினான். பீஷ்மருடைய நிலையில அவர் வந்து என்ன பண்றாரு, எல்லாம் எனக்கு என்னுடைய தந்தை தான், என்னுடைய தந்தையுடைய சந்தோஷத்துக்காக, அவருடைய மன நிம்மதிக்காக நான் விட்டு தரேன் அப்படின்ட்டு விட்டு தர்றார். சோ இந்த மாதிரி ஈகோல இருந்து செயல்படுறத வந்து விட்டு கொடுக்கறதும் அதுல இருந்துதான் வருது, போராடுறதும் அதுல இருந்துதான் வருது. ஆனா எதுக்காக விட்டு கொடுக்குறோம், எதுக்காக போராடுறோம்? தர்மத்துக்காக போராடுறது வந்து தப்பு கிடையாது. தர்மம் இல்லாத விஷயத்துக்கு விட்டு கொடுக்கறதும் தப்புதான். இதுதான் வந்து பகவத்கீதையோட சாராம்சமே. அதாவது கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல என்ன சொல்ல வர்றார் கிருஷ்ணர் அப்படின்னா, நீ வந்து தர்மத்தை காப்பாத்தணும்னா அதனாலதான் அந்த சூட்சுமங்கள்லாம் அங்க பண்றாரு. அந்த வின் பண்ணணும் அப்படின்னு பாண்டவர்களுடைய படை விட கௌரவர்களுடைய படை வந்து ரொம்ப பெருசு. ஆனா ஏன் இந்த கிருஷ்ணர் இவங்க பக்கம் இருந்ததுனால மட்டும்தான் இவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. எப்படி ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து மாய மந்திரம் எல்லாம் எதுவும் பண்ணல. எப்பவுமே வந்து இப்ப கடவுளாவே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த விஸ்டம் வாங்கி அந்த விஸ்டம் மூலியமா நாம செயல்படணும்னு இருந்தா மட்டும்தான் அந்த அருள் அங்க ஒர்க் பண்ணும். கடவுள் வந்து ஞானத்தை தான் கொடுப்பாரு. அந்த ஞானத்தை வச்சு நாம தான் வந்து அந்த இக்னோரன்ஸ்ல இருந்து நாம தான் வெளியில வரணும். கடவுள் ஒரு அருள் கொடுத்துட்டா, ஒரு ஒளி கொடுத்துட்டா எல்லாமே நம்மளுடைய கர்மங்கள் கழிஞ்சிடும், நாம அந்த மாயையில இருந்து விடுபட்டுறலாம் அப்படிங்கறதே ஒரு பெரிய மாயை தான். சோ இதெல்லாம் வந்து இதுல இருந்து நம்ம வந்து ஈகோ பத்தி புரிஞ்சுக்கிறோம். இந்த ஈகோ அவேர்னஸ் இல்லைன்னா நம்ம வந்து இந்த எண்ட் ஆஃப் த ஈகோன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஈகோனுடைய முடிவுனா அழிவுங்கிறது கிடையாது, டிரான்ஸ்பர்மேஷன். ஈகோவை எஜுகேட் தான் பண்ண முடியும், ஈகோ வந்து அழிக்க முடியாது. சோ இதை எப்படி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கறதுலதான் நம்மளுடைய விஸ்டம் வந்து அங்க அது முக்கியமான ஒரு ரோல்ல வந்து இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்குங்கிறது வந்து நம்மளுடைய செயல்பாடுகள்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எதுல இருந்து நம்ம செயல்படுறோம் அப்படிங்கறதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த கர்மாவை முடிக்கிறதுக்கு ஈகோல இருந்து வெளியில வரணும். அதுக்கு வந்து ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 2 விஷயங்கள் பார்க்கலாம். ரொம்ப எல்லாமே வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண டைம் ரொம்ப ஆயிடும். சோ ஒரு 2 விஷயங்கள் பார்க்கலாம். இந்த கரெக்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கரெக்ட் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் த ஈகோ. அதாவது கரெக்ட் ஐடென்டிபிகேஷன்னா என்ன சொல்ல வராங்க, நம்மளுடைய நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப எப்படி நம்ம வந்து கர்ணன், பீஷ்மர், யுதிஷ்டர், அர்ஜுனன் அவங்கவுங்க எங்கெங்கேருந்து இருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நாம எந்த இடத்துல சிக்கிட்டு இருக்கோம் ஈகோல அப்படிங்கறத நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப ஈகோனா என்ன? பொருட்கள் நிறைந்த உலகம். இந்த புலன்கள் நிறைந்த உலகத்துல இங்க இருக்கிற உறவுகள், இங்க இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் தான் உண்மைன்னு நினைச்சு இதுலயே வாழறது. இதுலயே வந்து பயம், கோபம், பொறாமை, பேராசை இதெல்லாம் வந்து ஜென்ரேட் ஆகுறது எங்கன்னா இங்கதான் ஜென்ரேட் ஆகுது. ஆனா இங்க ஜென்ரேட் ஆகி நம்ம வழியா நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்ம வந்து பிறவிகள் எடுத்து எடுத்து ஒவ்வொரு பிறவிகளா கடக்கும் போது இது வந்து நம்மளுக்குள்ள அக்யூமுலேட் ஆகி அது என்ன ஆயிடுது, அந்த அதனுடைய பவர், அந்த டென்சிட்டி வந்து ஜாஸ்தி ஆயிடுது, ரொம்ப அடர்த்தியா ஆயிடுது. அதனாலயே நம்மளுக்கு அந்த அவேர்னஸ், அப்போ அந்த அளவுக்கு அது அடர்த்தியா இருக்குன்னா நம்மளுக்கு
எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருந்தா நம்ம ஒவ்வொரு லேயரா நம்ம போய் போய் எங்க நம்ம மாட்டிட்டு இருக்கோம்னு பார்த்து பார்த்து நம்ம எடுக்கணும். அப்போ நம்மளுடைய இந்த நாம பண்ற இந்த தியான பயிற்சி, இந்த நம்ம புத்தகம் வாசிக்கிறது, மத்தவங்களோட நாம வந்து கலந்து உரையாடுறது, அதாவது அந்த சஜ்ஜன சாங்கத்தியம் பண்றது, இது எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல புரியும். ஆஹ் இன்னைக்கு பண்ற தியானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே வந்து எனக்கு இது நடந்தது. இந்த கரெக்ட் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ஈகோ அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு நான் சொல்றேன், என்னுடைய உதாரணமே சொல்றேன். எனக்கு எப்பவுமே வந்து ஆஹ் ரொம்ப இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆசை. அப்படிதான் நான் இருந்திருக்கேன். நானே வந்து என்னுடைய மேற்படிப்புக்கு நானே வந்து செலவு பண்ணி படிச்சுக்கணும். நான் வந்து வேலைக்கு போய் நான் இண்டிபெண்டா இருக்கணும், என்னுடைய கால்ல நிக்கணும், நான் சம்பாதிக்கணும், நானே தனியா வீடு வாங்கணும், நானே கார் வாங்கணும். இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் உருவாக்கிக்கணும், மற்றவரை வந்து சார்ந்து இருக்க கூடாது அப்படிங்கிறதுதான் என்னுடைய இது. ஆனா எனக்கு இதெல்லாமே நடந்தது. ஒரு லைஃப்ல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இதெல்லாம் நடந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா விஷயத்தையுமே அடி வாங்க ஆரம்பிச்சது. அடி வாங்க ஆரம்பிச்சு என்ன பண்ணுது, நான் எந்த அளவுக்கு இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைச்சேனோ என்னை அப்படியே வந்து டிபெண்டா ஆக்கிடுச்சு. ஏன்னு எனக்கு புரியல. எனக்கு வந்து என் மேல கோவம் வந்தது, வாழ்க்கை மேல கோவம் வந்தது. இதுக்கு யார் யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ எல்லார் மேலயும் கோவம் வந்தது. அந்த லைஃப் வந்து மாறுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த அதாவது இந்த ஆன்மீக பாதையில ஒரு என்ட்ரியும் கிடைச்சது. அது அது வரைக்கும் அப்பப்ப கொஞ்சம் ஒரு 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 ஸ்பார்க் மாதிரி அங்கங்க ஒரு தியானம் கிளாஸ் இல்ல யோகா இது மாதிரி நான் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு இந்த ரொம்ப பக்தி மார்க்கத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. போவேன் எல்லாம் பண்ணுவேன், பட் ரொம்ப அதுல இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்குன்றது வந்து ஒரு அரசல் பொருசலா ஒரு புரிதல் இருந்தது. அது தெளிவா எல்லாம் கிடையாது. அப்பதான் எனக்கு இந்த ஆன்மீக இந்த கரெக்டான இந்த தியானத்துல வந்து எனக்கு வந்து அந்த என்ட்ரி நடக்குது. இத இத இந்த இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இதெல்லாம் ஏன் ஒண்ணு ஒண்ணு எனக்கு நடக்குது. நான் எந்த அளவுக்கு இப்பவும் எந்த அளவுக்கு நான் இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த அளவுக்கு என்ன டிபெண்டாவே ஆக்கிட்டு போகும். எனக்கு அதாவது ஒரு வாழ்க்கையில நம்மளுக்கு நடக்கிற அந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்து ஆஹ் எனக்கு என்ன புலப்பட்டது அப்படின்னா, நான் அந்த இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறதே என்னோட ஈகோ ஸ்டாண்ட்ல இருந்தான். மத்தவங்கள நான் எதுக்குமே சாடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதும் என்னோட ஈகோ ஸ்டாண்ட்ல தான். ஆனா நான் எப்ப அந்த டிபெண்டன்சிய நான் அக்செப்ட் பண்றேனோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ள நான் இண்டிபெண்டன்ட் ஆறேன். நான் வெளியில வந்து இண்டிபெண்டன்ஸ் தேட தேட வெளியில சொசைட்டில நான் இப்படி இருக்கணும், என்னோட ஐடென்டிட்டி இப்படி இருக்கணும்னு போக போக உள்ள வந்து நான் டிபெண்டா தான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா எப்போ வெளியில வந்து லைஃப் அப்படி பிளிப் ஆகுது இல்ல, அப்படி ஆகும்போது நான் எப்போ அந்த டிபெண்டன்சிய ஏன் வருதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேனோ உள்ள வந்து எனக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து எனக்கு நடந்துச்சு. சரியா புரியும் போது எனக்கு அதனுடைய தெளிவு வந்து எனக்கு கிடைச்சது. சோ இந்த மாதிரி நம்மளுடைய நாம எந்த இடத்துல நம்மளோட ஈகோல நாம எங்க இருக்கோம் அப்படிங்கறது பார்க்கும்போது நம்மளுடைய ஈகோ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு அது ஒரு முக்கியமான விஷயங்களா வந்து நம்மளுக்கு இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது கரெக்ட் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் த ஈகோ. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அன்லேர்னிங். அன்லேர்னிங் அப்படின்னா எதெல்லாம் நாம இது வரைக்கும் நம்மளுக்குள்ள பதிஞ்சு இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நாம வந்து அன்லேர்ன் பண்ணணும். அது எல்லாம் நம்மளது கிடையாது. நாம வந்து ஒரு நிர்மலமா இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து கத்துக்க முடியும். அதாவது உண்மை என்னவோ அதை பத்தின ஒரு அறிவு வந்து நம்மளுக்கு வரும், புரிதல் வரும். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எது? தெரிஞ்சது எல்லாமே நம்மளோட ஐடென்டிட்டில இருந்து, இந்த ஃபார்ம்ஸ் நிறைந்த உலகத்துல இருந்து, அதாவது இந்த உறவுகள்ல இருந்து இங்க என்னென்னலாம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கோம், இந்த இந்த பிஹேவியர், இந்த ஹேபிட்ஸ், இது எல்லாமே அப்படியே வந்து நம்மளுக்குள்ள பேட்டர்னா இருக்கு. இந்த விஷயம்னா இதுக்கு இப்படிதான் நடந்துக்கணும், இதுவா இது இப்படிதான் நடந்துக்கணும். எந்த விஷயமா இருந்தாலுமே ஒரு ஒரு பினான்ஸ்ல இருந்து, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து, ஒரு வேற எந்த லைஃப்ல எந்தெந்த விஷயமா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் நம்மளுக்குள்ள எப்படி ஸ்டோர் ஆச்சு? ரிப்பீட்டடா நம்ம அதை பண்ண ஏன் நம்ம அதை ரிப்பீட்டடா பண்றோம்? ஏன்னா நம்மளுக்குள்ள அது பழக்கப்பட்டிருக்கு, புகுக்கப்பட்டிருக்கு. யாரு
கொடுத்தா, எப்ப நம்ம இங்க வந்து பிறக்கிறோமோ இங்கெல்லாம் நம்மளுக்கு என்ன கத்து கொடுக்குறாங்களோ, எப்ப நம்மளுக்கு அந்த குழந்தையில அந்த அகங்கார புள்ளி ஆரம்பிக்குதோ அங்கேருந்து நான்கிற விஷயம் வரும்போது நான் என்னுடையது, இதெல்லாம் என்ன சார்ந்தது, இதுக்கெல்லாம் நான் சொந்தக்காரன், இப்படிங்கிற விஷயங்கள் வந்து 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 அது அப்படியே ஸ்டோர் ஆகி அதை சார்ந்த அறிவுகள் இதெல்லாம் இப்படிதான். அது நம்ம அறிவுன்னு சொல்றோம், ஆனா அது அறிவு கிடையாது. இப்போ எங்க வீட்டுல வழக்கம் இதுதான், எங்க சமுதாய வழக்கம் இதுதான், எங்க ஊர் வழக்கம் இதுதான், இங்க இந்த இந்த நாட்டுல இப்படிதான் வழக்கம், இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு எல்லாமே. அதாவது வந்து அதுக்காக வந்து நம்ம இயற்கையோட எதெல்லாம் நம்மளோட ஒன்றி இருக்கோ அந்த பண்பு நிலைகள் வந்து அதுல வந்து தவறு கிடையாது. ஆனா இயற்கைக்கு மாறா நம்ம எதெல்லாம் வந்து பண்பாடு இதெல்லாம் வந்து வழக்கம் அப்படின்னு நம்ம நிர்ணயிச்சுட்டு இருப்போமோ, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல செகண்ட் செஷன்லயே வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த நவுன் வர்பு அப்படின்னு சொல்லிட்டு, பெயர் சொல் வினை சொல். இந்த பெயர் சொல் எல்லாமே வந்து நிர்ணயிக்கப்பட்டது, மனிதனால் நிர்ணயிக்கப்பட்டது. மனிதன் ஒரு விஷயத்த நிர்ணயிக்கிறான்னா அது எதுல இருந்து நிர்ணயிச்சிருப்பான் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே பெயர் சொல். ஆனா எதெல்லாம் இயற்கையோட ஒன்று இருக்கோ அது எல்லாமே வந்து வினை சொல். சோ இந்த பெயர் சொல்லியே தான் நம்ம மாட்டிட்டு இருக்கோம், இந்த நவுன் வேர்ல்டுலயே தான் நம்ம மாட்டிட்டு இருக்கோம். நவுன் வேர்ல்டுல இருந்து வெளியில வரணும்னா நம்மளுக்கு அவேர்னஸ் வேணும். சோ இந்த அன்லேர்னிங், அந்த அவேர்னஸ் வர்றதுக்கு இந்த அன்லேர்னிங் ரொம்ப முக்கியம். அன்லேர்னிங் அகைன் எப்படி நடக்கும், ஆல்ரெடி பேட்டர்னைஸ் ஆயிருக்கு. ஒரு சுவிட்ச் போட்டா லைட் எரியிற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு விஷயம் இப்படி வந்தா உடனே ரியாக்ஷன் வரும். ஏன்னா அது பேட்டர்ன் ஆயிருக்கு, உள்ள ப்ரோக்ராம் ஆயிருக்கு. எப்படி ப்ரோக்ராம் ஆகும், நம்மளுடைய செயல், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சொற்கள், நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட டிஎன்ஏல ஸ்டோர் ஆகும். அது வந்து ஸ்டோர் ஆகுறது வந்து ஒரு ஒரு வடிவமா அதுக்கு தனித்தனியா ஃபார்ம்ஸே இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு வடிவத்துல அப்படி ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். இப்படி பண்ணோம்னா இப்படி ரியாக்ட் ஆகுறது. சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அன்லேர்ன் பண்ண அகைன் அந்த அன்லேர்னிங் எப்படி நடக்கும், அன்கான்சியஸ்ல இருந்து கான்சியஸ்க்கு வந்தாதான் அன்லேர்னிங் நடக்கும். கான்சியஸ் இப்போ டெய்லி எழுந்து நான் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன், ஒரு நாள் நான் கான்சியஸ் ஆகி இன்னைக்கு காஃபி வேண்டாம், நான் வெறும் வார்ம் வாட்டர்ல வந்து நான் குடிக்கிறேன், வெந்நீர் குடிக்கிறேன் அப்படின்ட்டு நான் அங்க எடுக்கிற முடிவு இருக்கு இல்லையா, அது அன்கான்சியஸ் ஸ்டேட்ல, கான்சியஸ் ஸ்டேட்ல. அந்த மாதிரி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இனிமே நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு. அந்த தடையை எப்படி உடைக்கிறது, நம்ம வந்து கான்சியஸா வந்து அதை அன்லேர்ன் பண்ணா மட்டும்தான் நடக்கும். இந்த அன்லேர்னிங் நாமளே கான்சியஸா பண்ணணுமா இல்ல அது தானா நடக்குமா அப்படின்னா, நாம பண்ணோம்னா அது வந்து நம்மளுடைய முதிர்ச்சி நிலையில நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நாம நாம பண்ணலன்னா கூட டெய்லி டெய்லி லைஃப் நம்மளுக்கு அததான் பண்ணிட்டு இருக்கு. நம்ம சொல்றோம் இல்லையா, நம்மளுக்கு வர பிரச்சனை அதாவது வந்து ரொம்ப ஒரு ஒரு பிராரப்தம், கடினமான பிராரப்தம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் அந்த அன்லேர்னிங்காக மட்டும்தான் நடக்குது. அந்த பேட்டர்னை டீபேட்டர்ன் பண்ணணும், அதுக்கு மட்டும்தான் இவ்வளவு விஷயங்களும் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே, நம்மளுக்குள்ள ஏதோ இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு, அதை அன்பேட்டர்ன் பண்ணணும். இப்போ அந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. சோ ஒரு தூக்கத்திலேயே இருந்து அன்கான்சியஸ் மைண்ட் செட்லயே இருந்தவங்களுக்கு கான்சியஸா இருந்து ஒர்க் பண்ணணும்னா என்ன வேணும், பவர் வேணும். அந்த பவர் எங்கேருந்து வரும், எனர்ஜி இருந்தாதான் வரும். இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன், எனக்கு இந்த மொபைல்ல வந்து எனர்ஜி இருந்தா மட்டும்தான் நான் இங்க உட்கார்ந்து நேரடியா பேச முடியும், இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்ப முடியும். சோ இப்போ நான் வந்து கான்சியஸா இருக்கணும்னா எனக்கு அங்க என்ன வேணும், அந்த எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எப்படி கிடைக்கும், எனக்கு தியானத்தின் மூலியமா தான் கிடைக்கும். அந்த எனர்ஜியை வச்சுதான் நாங்க கான்சியஸ நிலைநிறுத்த முடியும், கான்சியஸா விழிப்பு நிலை அடைய முடியும். நான் என்ன பண்றேன், எதெல்லாம் எனக்குள்ள வந்து தப்பு தப்பா வந்து பதிவாயிருக்கு, நான் எங்க சிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் பார்த்து ஓ இதுக்குதான் இந்த பிரச்சனை வந்திருக்கா, ஓ இதுக்குதான் இந்த ஆள் வந்து இப்படி பண்றாங்களா, அப்போ அந்த ஆள் பிரச்சனை இல்ல, அந்த பிரச்சனையும் பிரச்சனை இல்ல, எனக்குள்ள இது மாற வேண்டியது இருக்கு, சரி ஓகே மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வர்றதுக்கு இதுல இருந்து வெளியில வரணும். ஆனா இதுக்கு ஒரு பெரிய எதிரி என்ன தெரியுமா, அந்த பேட்டர்னை உடைக்கிறதுக்கு ஒரு பெரிய எதிரி அந்த அன்லேர்னிங் நடக்காம இருக்கிறதுக்கு அதனுடைய அட்டாச் ஆயிருக்கிற இமோஷன்ஸ். சோ ஏன்னா நம்ம ரிப்பீட்டடா ஒவ்வொரு லைஃப் டைம்லயும் பல பிறவிகள்ல நாம வந்து அப்படியே தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய அது ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் ஆகுது இல்லையா. இப்ப நான் பேசுறேன், இதன் மூலியமா ஒரு சவுண்ட் ஜென்ரேட் ஆகுது, ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது, அது அந்த அது ஒரு பதிவா போய் சேருது இல்லையா. அந்த மாதிரி இது எனக்குள்ள இருக்கிற இவ்வளவு டெபாசிட்டரிக்கும்
அந்த எனர்ஜி வந்து அந்த இமோஷன்ஸ் அப்படியே இருக்கு. சோ அந்த இமோஷன்ஸ்லாம் என்ன பண்ணும், அதை சிதைக்கவே விடாது. ஈகோ அந்த நேரத்துல அந்த இமோஷன்ஸை யூஸ் பண்ணும். அதை யூஸ் பண்ணி என்னைய வந்து இதுதான் நானு, என்னைய ஆனா உடைக்க நினைக்கிறாங்க, என்னை வந்து இப்படி பண்றாங்க. அந்த நேரத்துல சண்டை போடணும். எதுக்காக சண்டை போடணும்? நம்மளுக்காக நம்ம சண்டை போடல. நமக்குள்ள இருக்கிற தப்பான பதிவுகளை சரியான பதிவுகளா மாத்துறதுக்கு நாமளே அதுக்கு ஒரு இடையூறா இருக்கும். சோ இப்படிதான் வந்து இது நடந்துட்டு இருக்கு. இது வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் எனக்கு நடந்தது. அகைன் ஒரு சின்ன விஷயம் தான், பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. இந்த வீட்டுல வந்து இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது நிறைய வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். பிளாஸ்டிக் கவர்ஸ், அதே மாதிரி இந்த கல்யாணத்துல கொடுக்குற பேக், இதெல்லாம் வந்து நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணி வைப்பேன். தேவையானது, இதெல்லாம் தேவையில்லை, இதுக்கு இவ்வளவு கவர் இருக்கு, நம்ம என்ன இவ்வளவா யூஸ் பண்றோம் டே டு டே, இவ்வளவு பேக்ஸ் தேவையா அப்படின்ட்டு அது போகும். திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 days 25 days இல்ல 1 month கழிச்சு திருப்பியும் அந்த மாதிரி கச்சமுச்சான்னு இருக்கும். திருப்பியும் சார்ட் அவுட் பண்ணுவேன். இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு, ஏன் இது இவ்வளவு சேருது, நாமளும் ஒவ்வொரு தடவையும் சார்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கோம் ஆனா திருப்பி திருப்பி சேருது அப்படின்றப்போ ஒரு நாள் உட்கார்ந்து அதை எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு இருக்கும்போது என்ன என்ன தோணுச்சுன்னா, அது சேரும் போது நீ வந்து விழிப்பா இருந்தியா, சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே இப்ப உனக்கு தெரியுது. ஒவ்வொரு தடவையும் நீனே தான் அதை கிளீன் பண்ற. ஒவ்வொரு தடவையும் இதெல்லாம் தேவையில்லாத நீ ஏன் இவ்வளவு சேர்ந்தது, நீ தான் அந்த நேரத்துல உட்காந்து எடுத்து தேவையில்லாததை வந்து கிளியர் பண்ற, தேவையானது மட்டும் வச்சுக்கிற. ஆனா அந்த நேரத்துல வந்து சேருது இல்ல, அது சேரும் போது நம்ம விழிப்போட இருந்து இது தேவையா தேவையில்லையான்னு அங்க அங்க எங்க போச்சு, அங்க அங்க என்னோட கான்சியஸ் எங்க போச்சு. அப்ப நான் என்னவா இருந்திருக்கேன், அன்கான்சியஸா தான் இருந்திருக்கேன். அப்படியே வந்து ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல அப்படியே இருந்திருக்கேன். சோ இது வந்து எனக்கு அந்த நேரத்துல அந்த கவர் விஷயத்த தோணுனது வந்து உடனே அப்ப இப்படிதான் நம்ம பல ஜென்மமா ஜென்ம ஜென்மமா நம்ம வந்து நிறைய சேர்த்துக்கிட்டே வருவோமா, ஓகே இதனாலதான் நம்ம விழிப்புணர்வா இருக்கணும்னு சொல்றாங்களா, இப்ப எவ்வளவு நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இது ஒரு அங்க வந்து ஒரு அந்த அனுபவத்துல இருந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி கிடைச்சது. சோ இது வந்து இந்த ரெண்டு விஷயம் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். அதாவது ஈகோ அவேர்னஸ் உடைய தொடர்ச்சி மற்றும் அந்த ஈகோவை மாத்தி அந்த கர்மாவை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது. அதாவது கர்மாவை வந்து ஜீரோ பண்ணா மட்டும்தான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு வந்து நம்ம போக முடியும். அதாவது இந்த லோகக்ஷேமத்துக்காக நம்ம ஒர்க் பண்றது, இந்த சர்வீஸ்ல ஃபுல்லா போய் நம்ம இருக்கிறதுக்கு வந்து இந்த கர்மா ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கிற பெண்டிங் கர்மாஸ் எல்லாம் வந்து பேர்ன் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து அடுத்த நிலைகளுக்கு போக முடியும். சோ அதுல வந்து இந்த ரெண்டு விஷயம் பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு 3-4 விஷயம் இருக்கு. அது நம்ம அடுத்த வாரம் வந்து இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி என்னென்ன நம்மளுக்கு பெண்டிங் கர்மா இருக்கு, அதை எப்படி கிளியர் பண்றதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து ரிலேஷன்ஷிப் கர்மா, மணி கர்மா, ஹெல்த் கர்மா, அப்புறம் நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் கர்மா, நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் கர்மா. சோ எதெல்லாம் நம்ம தப்பு தப்பா கர்மான்னு நினைச்சிட்டு இருக்கோம், எதெல்லாம் ஆக்சுவலா கர்மா இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம், எதெல்லாம் கர்மா. சோ இத பத்தி ஒரு முழு இது வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து இது இப்படிதான் போக போகுது. சோ அதுவும் வந்து நான் இங்க வந்து அவங்க கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். சோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த இடத்துல நிறுத்திக்கலாம் மாஸ்டர்ஸ். சோ வாய்ப்பளித்த ஞானத்தமிழ் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.